ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மைதா மாவு, அது கூடவே ரவையும் சேர்த்து, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு பேன் காஞ்சதும் அதில் பொட்டுக்கடலையை சேர்த்து அது வறுப்பட்டதும் அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே பேனில் நெய் சேர்த்து முந்திரி போட்டு முந்திரி வறுத்ததுக்கு அப்புறமா அது கூடவே துருவன தேங்காயும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் இது கூட சேர்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு பக்கமாக வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணியிருந்த மாவை இந்த மாதிரி நல்லா திரட்டி சோமாஸ் அச்சில் எண்ணெய் தேய்ச்சி நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ண ஃபில்லிங்கையும் வச்சுட்டு ஓரத்தில் எல்லாம் நல்லா சுற்றி தண்ணி தேய்ச்சி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான சோமாஸ் ரெடி. இப்போது இதை நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் இந்த சோமாஸை உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான சோமாஸ் ரெடி. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க.